திருச்சிற்றம்பலம். ஒரு நாட்டில் அரசன் குலோத்துங்கன் ஆட்சி செய்து வந்தான். குலோத்துங்கனின் ஆட்சி நல்ல ஆட்சிதான். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நாடும் நல்ல செழிப்பாகத்தான் இருந்தது. குலோத்துங்கனின் அரச சபையில் எப்போதும் தெய்வீக ஆற்றல் நிறைந்தது போல் இருக்கும். இதற்கு என்ன காரணம்? குலோத்துங்கனுக்கு மனைவி 2 மகள்கள் இருக்கிறார்கள். 2 மகள்களுக்கும் இறைவன் பிறவியிலே ஒரு தனித்திறமையை கொடுத்திருந்தான். மூத்த மகள் வீணை வாசிப்பதில் திறமையானவள். 2வது மகள் வீணை வாசிப்பதற்கு ஏற்றவாறு பாடல் பாடுவதில் திறமையானவள். தன்னுடைய 2 மகள்களையும் நினைத்து அரசனும் அரசியும் ஆச்சரியப்படுவதுண்டு. இருவரும் அழகில் குறைந்தவர்கள் அல்ல. இருவரும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். அரச சபையில் ஒரு தனி இடம் அமைத்து அரசன் அனைவரின் முன்னிலையில் தன்னுடைய 2 மகள்களின் திறமையை கேட்டு ரசிப்பதுண்டு. 2 மகள்களுக்கும் திருமண வயது வந்தது. அரசன் 2 மகள்களுக்கும் திருமணம் செய்வதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்தான். அதாவது மூத்த மகள் வீணை வாசித்தால் அதற்கு ஏற்றவாறு பாடல் பாட வேண்டும். 2வது மகள் பாடினால் அதற்கு ஏற்றவாறு எதிர்ப்பதமாக பாட வேண்டும். இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வேற்று நாட்டு அரசர்களுக்கு இளவரசர்களுக்கு ஒற்றன் மூலமாக அறிக்கை விடுத்தான். போட்டிக்கான நாளையும் குறித்து அனுப்பியிருந்தான். இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கான தகுதி உள்ளவர்கள்தான் கலந்து கொள்ள முடியும். போட்டிக்கான நாளும் வந்தது. வீரதீர போட்டி என்றால் அரச குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொள்வார்கள். இது ஒரு வித்தியாசமான போட்டி என்பதால் இதற்கான தகுதி உடையவர்கள் தான் வந்திருந்தார்கள். போட்டி நடக்கும் அரங்கத்தில் அரசகுமாரர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். இதில் வசதி வாய்ப்பான இடைப்பட்டவர்களும் கலந்து கொண்டார்கள். குலோத்துங்கன் தன் பரிவாரங்களோடு போட்டிக்கான அரங்கத்திற்குள் நுழைந்தான். 2 மகள்களும் மணப்பெண் போல் அலங்காரம் செய்து மேடையில் அமர்ந்திருந்தார்கள். முதலில் 2 மகள்களும் இறைவனின் பதிகத்தை பாடி போட்டியை ஆரம்பித்து வைத்தார்கள். பின்னர் ஒவ்வொருவராக பாடி தன் திறமையை வெளிப்படுத்தினார்கள். வந்தவர்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி அடைந்தவர்களாக யாரையும் சொல்ல முடியாது. வந்தவர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். போட்டிக்கான அன்றைய நாளும் முடிந்து விட்டது. குலோத்துங்கன் அப்போதும் தன் மகளுக்கு ஏற்ற மணாளன் வருவான் என்ற மனம் கலங்காமல் இருந்தான். 2 நாட்கள் கழித்து அரச சபைக்கு ஒரு சிற்பி உளியோடு வந்தான். இந்த இடத்தில் சிற்பிக்கு என்ன வேலை? எதற்காக அரசனை பார்க்க வந்தான்? எங்களுடைய ஆன்மீக கதையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிற்பி அரசனுக்கு வணக்கம் தெரிவித்தான். அரசே, நான் சிலை செய்யும் சிற்பக்கலையில் வல்லவன். நான் சிலையை வடிக்கும் பொழுதே பாடல் பாடிக்கொண்டே சிலையை செதுக்குவது வழக்கம். தங்களின் முன்னால் என் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றே வந்திருக்கிறேன். நான் உங்கள் மகளோடு போட்டி போட வந்திருக்கிறேன் அரசே. உங்கள் பெண்ணோடு போட்டி போட தகுதி இல்லாதவன்தான். இருந்தும் என்றவுடன் உடனே அரசன் சிலையை செதுக்கிக் கொண்டே பாடுவேன் என்று சொல்கிறாயே, போட்டி என்று வந்துவிட்டால் சிலையை செதுக்கிக் கொண்டே பாட முடியுமா? உன்னுடைய சிந்தனை போட்டியில் இருக்குமா இல்லை சிலையில் இருக்குமா என்றான் அரசன். சிற்பி பணிவுடன் கைகளை கட்டிக்கொண்டே, அரசே, என்னால் முடியும் என்றான். உன்னை மாதிரி ஒரு சிற்பி எல்லாம் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்று உனக்கு தெரியாதா என்றான் அரசன். அரசே, தெரிந்துதான் வந்தேன். போட்டி என்பதை காட்டிலும் என் திறமையை உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். வேறு நோக்கம் எதுவும் இல்லை அரசே என்றான் சிற்பி. அரசன் கொஞ்சம் யோசித்துவிட்டு, சரி, நாளை வா, போட்டியை வைத்துக் கொள்வோம் என்றான் அரசன். மறுநாள் சிற்பி ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு போட்டிக்கான அரங்கத்திற்குள் நுழைந்தான். அரசனும் அவையோரும் தயாராக இருந்தார்கள். மூத்த மகள் வீணை வாசிக்க ஆரம்பித்தாள். சிற்பி சிலையை செதுக்கிக் கொண்டே பாட ஆரம்பித்தான். வீணை வாசிக்க வாசிக்க சிற்பி பாட போட்டி விறுவிறுப்பாக போய்கொண்டிருந்தது. சிற்பியின் பாடலுக்கு தொடர்ந்து வீணை வாசிக்க முடியாமல் நிறுத்திவிட்டாள் அரசனின் மூத்த மகள். அவையோருக்கும் அரசனுக்கும் தர்ம சங்கடம்தான். அரசன் மறுநாள் 2வது பெண்ணோடு போட்டியை வைத்துக் கொள்வோம் என்றான். மறுநாளும் போட்டி ஆரம்பித்தது. முதல் நாள் போலவே 2வது பெண் பாட சிற்பி சிலையை செதுக்கிக் கொண்டே எதிர்ப்பதமாக பாட ஆரம்பித்தான். சிற்பி பாடிக்கொண்டே வீணை வைத்தவாறு சரஸ்வதி சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தான். நேரம் செல்ல செல்ல 2வது பெண்ணும் பாடுவதை நிறுத்திவிட்டாள். அப்போதும் விடாது சிற்பி பாடிக்கொண்டே சிலையை செதுக்கினான். அரசனின் 2 பெண்களை காட்டிலும் குரல் வளம் அழகாகவும் அந்த இடமே ரம்யமான ஒரு சூழல் உருவானது. கடைசியில் இந்த போட்டியில் சிற்பிதான் ஜெயித்து விட்டான். மகளுக்கு மணாளனை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த போட்டியை நடத்தினான் அரசன்.
இந்த சூழ்நிலையில் என்னவென்று தெரியாமல் சிற்பியை பார்த்து, அரசன், உனக்குள் இருக்கும் திறமை அபாரமாக இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேள், தருகிறேன் என்றான் அரசன். அரசே, நான் உங்களிடம் எதையும் எதிர்பார்த்து நான் வரவில்லை. இறைவன் கொடுத்த திறமை என்னிடம் இருக்கிறது. அதை வைத்து நான் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொள்வேன். என்னை போல் ஒரு சாதாரண மனிதன் கலந்து கொள்ளக்கூடாதுதான். என் திறமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றே வந்தேன். அரசே, என் தாய் தந்தையை அழைத்து வந்திருக்கிறேன். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அரங்கத்தின் வெளியே சென்று இருவரையும் அழைத்து வந்தான். அரசன் முன்னால் தாய் தந்தையை காண்பித்தான். தாய் கண் தெரியாதவள், தந்தை வயது முதிர்ந்தவராக இருந்தார். அரசே, என் வீடு குடிசை வீடுதான். என் தாய் தந்தை இருவரும் எனக்கு சிவனும் பார்வதியும் போல். இவர்கள் இருவருக்கும் பணிவிடை செய்வதே என் கடமை. அரசே, உங்கள் 2 பெண்களுக்கும் இளவரசர்களாக பார்த்து திருமணத்தை நடத்தி வையுங்கள். இந்த சரஸ்வதி சிலையை முழுமையாக செய்து முடித்து உங்களிடமே வந்து கொடுக்கிறேன். அரசே, நான் வருகிறேன் என்று சொல்லி தன் தாய் தந்தையின் நடுவில் நின்று 2 கைகளையும் இருவர்கள் தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துபவனை நல்ல மனிதனுக்கு அழகு. அரசன் 2 மகள்களின் மணாளனை தேர்ந்தெடுப்பதற்காக வைத்த போட்டியில் சிற்பி ஜெயித்தான். சிற்பியிடம் தனித்திறமை இருந்தும் தகுதி இல்லாதவன் என்ற ஒரே காரணத்தால் அனுப்பி வைத்த அரசனுக்கு இறைவனின் துணை கிடைக்குமா? பொன்னும் பொருளையும் வைத்துக்கொண்டு தனக்கேற்ற மணாளன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் 2 இளவரசிகளுக்கும் ஏற்றாற்போல் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரா இறைவன்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சிற்பி போட்டியில் ஜெயித்துவிட்டு அரசனிடம் எந்த சன்மானமும் வாங்காமல் பெருந்தன்மையாக அரச சபையை விட்டு வெளியேறிய சிற்பி ஏற்கனவே இறைவனின் அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சிற்பி ஆடம்பர வாழ்க்கை வாழ இறைவனின் ஆற்றல் கிடைக்குமா? இவர்கள் நினைத்தது போல் நடப்பதற்கு, இறைவனின் ஆற்றல் கிடைப்பதற்கு நாமும் வணங்குவோமாக, வாழ்த்துவோமாக. அன்பே சிவம். நன்றி.